ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். தரமான கேமரா, சூப்பரான டிஸ்பிளே, அட்டகாசமான கேமிங் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே பெஸ்ட்டான 5G மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பா, இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க TWS நெக் பேண்டை நம்ம கிவ்அவேல தர போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 கிவ்அவே கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் கிவ்அவேவும் நம்ம வியூவர்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். இப்போதைக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 Lite தான். இந்த மொபைலில் நமக்கு 6.56 இன்ச்சஸ் HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல், 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே நமக்கு இருக்குது. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே. கேமரான்னு வரும்போது 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணியும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. ஏன்னா சோனியோட சென்சர் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க பேக் சைடில். ஸோ அதனால் டேலைட் கண்டிஷன்ஸில் ஓரளவுக்கு நல்ல இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. செல்ஃபி கேமரா எப்பயும் போல் ஓரளவுக்கு நார்மலான செல்ஃபிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 4 lakhs பக்கம் வருது. 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு iQOO கிளைம் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் நமக்கு தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இல்லை. 4GB 128GB வேரியண்ட் இப்போதைக்கு 10,500 ப்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது கேமரா மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக இருக்குது. பேட்டரி பேக்கப்புமே நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா மட்டும் தான் இங்கே நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இருக்குது. அண்ட் HD டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்து. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் iQOO Z9 Lite கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Plus தான். இந்த மொபைலில் நமக்கு 6.79 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்டும் வரும்போது. கேமராஸ்னு வரும்போது 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஏன்னா தான் 108 மெகா பிக்சல் கேமரா இருந்திருந்தாலும் 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen AE அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. பேட்டரின்னு வரும்போது 5030 mAh பேட்டரி அண்ட் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இங்கே இல்லை. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 6GB 128GB வேரியன்ட் 13,000 சேல் ஆகிட்டு இருக்குது. பட் ஆஃபர் டைமில் 12,000 கூட கிடைக்கும். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். ஓவரால் கேமராவோட அவுட்புட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் 12,000 ஒரு பெஸ்ட்டான மொபைல், ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு சில சின்ன நெகட்டிவ்ஸ் மட்டும் தான். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 Neo 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலே நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே நமக்கு கொடுத்துருக்காங்க. கேமராஸ்னு வரும்போது 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் 2 மெகா பிக்சல் சென்சரும் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. செல்ஃபி கேமராவுக்காக இவங்களும் 16 மெகா பிக்சல் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபோவ் அவரேஜாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 13 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாலும் 1 இயர் பேக்கில் தான் போயிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் ஆக வேண்டியது 13 கொடுத்துருக்கிறது நெகட்டிவ் தான் நண்பா. அண்ட் 5G பேண்ட்ஸுமே இங்கே 10+ 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் நம்ம பார்க்கவே இல்லை. Dimensity 6080 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க நண்பா. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. IR பிளாஸ்டர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட்டுமே நமக்கு இருக்குது நண்பா. 8GB RAM ஆப்ஷனை பேஸ் வேரியண்ட்டாக கொடுத்து 8GB 128GB வேரியண்ட்டை 14,400 இப்போதைக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் கொஞ்சம் நல்லாவே வச்சுருக்காங்க.
ஓகே. இதனோட பிரைசிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்க்கும்போது, டிஸ்ப்ளே, கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இங்க 4K வீடியோ சப்போர்ட் இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம வைட் ஆங்கிள் சென்சாருமே இல்ல நண்பா. ஸோ இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னு நினச்சீங்கன்னா, போகோ மொபைல் வாங்க தயாரா இருந்தீங்கன்னா, தாராளமா நீங்க இந்த மொபைல கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ G35 தான். இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இது கொடுக்கும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மேக்ஸிமம் மொபைல்ஸ் HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஃபுல் HD கொடுத்தது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயம். 1000 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இந்த செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். AMOLED கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ். 50+8 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது உண்மையிலே ரொம்ப பாசிட்டிவான விஷயம். முக்கால்வாசி மொபைலில் 1080 வீடியோ மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைட் ஆங்கிளும் முக்கால்வாசி மொபைலில் பார்க்க முடியாது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது அகைன் ஒரு பாசிட்டிவான விஷயம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமராவுமே மோட்டோ மட்டும் தான் 16 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. ரெட்மி ஆகட்டும், மற்ற போக்கோ ஆகட்டும் 13 மெகா பிக்சல் இல்லை 8 மெகா பிக்சல் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ கேமரா வைஸ் எங்கேயும் பாசிட்டிவாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூனிசாக் T760 என்ற ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 ஸ்கோர்ஸ்லாம் இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ்க்கு ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். 1 இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தராங்க. 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தராங்க. ஸோ இங்கே மோட்டோ கை வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 2 இயர் கொடுத்துருந்துருக்கலாம். பட் காம்படிஷன் பிராண்ட்னு பார்க்கும்போது Android 13 கொடுத்து 2 ஆண்ட்ராய்டு அப்டேட் தரோம்னு சொல்லாமல் Android 14 கொடுத்து 1 ஆண்ட்ராய்டு அப்டேட் தரோம்னு சொன்னது ஓகேவான விஷயம் தான். அண்ட் 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது. ஸோ பேட்டரி சார்ஜிங்குமே டீசெண்டாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியன்ட் லான்ச் பண்ணும்போது 10,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஒரு பாசிட்டிவாக நமக்கு தரும். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஆண்ட்ராய்டு அப்டேட் தான். மற்றபடி பெரிய நெகட்டிவ் இந்த பட்ஜெட்டில் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த இது நெகட்டிவும் படலை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே, இந்த மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைல் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். பட் இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மட்டும் தான் தந்திருக்காங்க. இங்கேயும் 1080p வீடியோ 30 FPSல ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் செல்ஃபி கேமரா பிலோ ஆவரேஜ்னு தான் சொல்லி ஆகணும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 2 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு கேமிங்கும் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட்டுமே தந்து 4GB 128GB வேரியண்ட்டை 13,000 தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. அண்டு பேட்டரி சார்ஜிங் பெட்டராக இருக்குது. கேமராவுமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரைஸிங் கம்மியாக வேணும், செல்ஃபி கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கேமிங் மொபைல் தான் பார்க்குறீங்கன்னா iQOO Z9X ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே நண்பா, இப்போ கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். 4 ஸ்டெப் தான் நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் பண்ணிங்கன்னா நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் ஒரு வின்னரை சூஸ் பண்ணுவேன். அவர் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரா, லைக் பண்ணியிருக்காரா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அந்த கிவ் அவேவை நான் அவருக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் நோ ப்ராப்ளம், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.